ஹலோ ஒன் திஸ் இஸ் ஐஸ் vlogs. இன்னைக்கு குவாரண்டைன் டேஸ் போயிட்டு இருக்கனால இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை ஒரு பிளாக் சாட் மாதிரி வரும், அதில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிடுறேன். வாங்க போய் செய்யலாம். ஸோ கைஸ், இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளாக் சாட்டில் வந்து போட்டுறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்ட்டு. முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி போட்டுப்பேன் பிளாக் சாட்டில். ஃபஸ்ட்டு இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து வெள்ளை ரவை தேவை. வெள்ளை ரவை தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். வெள்ளை ரவை இப்படி தான் இருக்கும். வெள்ளை ரவைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக ஷெட் பண்ணிட்டேன். அப்படி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா முந்திரியும் திராட்சையும், அதுக்கப்புறம் பாயில்டு மில்க்கு வித் சுகரு, அதுக்கப்புறம் ரவா லட்டு செய்யறதுக்கு மெயினானது சர்க்கரை வந்து ஒரு கப் ஃபுல்லாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் 550 கிராம் நெய் எடுத்துக்கிட்டேன், அதாவது கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், உடைச்ச ஏலக்காய், இது ஆப்ஷனல் தான். வாங்க அதை அப்படியே செய்யலாம். ஏலக்காய் தெரியவே இல்லையா? ஏலக்காய் பார்த்தீங்களா? வாங்க அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. போட்டுடணும். திராட்சை முந்திரி போட்டு லைட்டாக அப்படியே வணக்கிக்கணும். லைட்டோட டார்க்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ற சொல்லாரு. அப்படியே வணக்கிட்ட ஃபுல்லா கருகிடக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட் பண்ண அந்த கோகோனட் எடுத்து அப்படியே போடணும். வாடா போதும். எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸாஸ்ட் பண்ணு. நல்லா அந்த தேங்காய் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு. நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆகணும். கொரோனா இருந்துட்டே இருக்காரு அடி. பக்கத்துல இருந்து ஏறி பக்கறதுக்கே இந்த இரும்புனா, அப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இரும்பு கொரோனா கிளம்பி யோசிச்சு. அப்புறம் கொஞ்சம் தனித்தனியா வரும் தேங்காய். வந்ததுக்கு அப்புறம்
கொஞ்ச நேரம் கழிஞ்சு ரவை எடுத்து நான் போட்டு 400 கிராம் நான் எடுத்துருக்கேன். அது நீங்கள் செய்யறதை பொறுத்து மீதி அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் அப்படியே சுற்றி ஊற்றிக்கணும். கீழே இருக்கிறதுலாம் அப்படியே மேலே வச்சு இது பண்ணிட்டு இருக்கணும். நல்லா ஸ்டேட் பண்ணணும் அது போட்டு. அவ்வளோ கீழே இருக்க அந்த நட்ஸு ரைசிங்ஸ் அதெல்லாம் மேலே வரும். அடி மட்டும் பிடிக்கும். அடி பிடிச்சிட்டுனா ஃபுல்லாக கருகருன்னு ஆயிடும். நல்லா பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கல்லு கல்லா இருக்கும், அதெல்லாம் உடச்சுடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரவா லட்டு சாப்பிடாம இருந்திருப்பாங்க. சுரேஷ் 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த இது ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்க்கரை வந்து ஒரு பவுல்ல அப்படியே ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து உங்க விருப்பம் தான். இனிப்பு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு கப்பு ஆனால் இந்த குவான்டிட்டி கொஞ்சம் வச்சு தான். ரவா லட்டுக்கான கொஞ்சம் சர்க்கரை நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா சர்க்கரை கரையணும் அதை வச்சு ஸ்டேட் பண்ணும்போது. அப்படியே மின்னுது, சர்க்கரை போட்டோம்னா அப்படியே மின்னுது. ஸ்மெல் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெடி ஆகுங்க. இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உருண்டை போடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்தலாம் இது. சரி பாரு. அழகா சக்கரை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிச்சிச்சுன்னா லட்டு வேஸ்ட் ஆகும். லட்டு போயிடுச்சு. அப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும். ஃபைனலா ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு ஏலக்காய் தான் கிடைச்சிச்சு, அதனால ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு போட வேண்டியதான். கொஞ்ச நேரம் ஃபேன் கடையில் வைக்கணும். இல்லையா அப்படியே வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 கப் பக்கம் ஊற்றணும். 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊற்ற அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும்.
அப்பதான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரும் லட்டுக்கு. கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்டெப் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம். அப்புறம் எப்படி உருண்டை போடணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ கைஸ் காஞ்சிருச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்டு பார்த்தீங்கன்னா அது கடைசியாக ஃபைன் ஸ்ட்ரக்சர் இதாக இருக்கும். இதாக இருக்கும். வந்து எப்படி உருண்டை போடுறேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கை கழுவிக்கணும். கை கழுவிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கணும் கையில, அப்பதான் உருண்டை போட முடியும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். தண்ணி இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் காயணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு நாளா வச்சிடலாம். வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியில் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணலாம். அவங்க ரெண்டு பிளேட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிளேட்டும் இது எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஃபுல்லாக சில ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு, நல்லாவே வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். வீட்லேயும் கொடுத்தேன், நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ண டைம் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு பிடிக்கும் ரவா லட்டு யாருக்கு பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமையும் போய் செக் பண்ணுங்கள், அப்டேட் போட்டு இருக்கேன் பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருங்க. டெய்லி ஒரு வீடியோ பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா பாய் 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 பாய்.